தேர்தல் கிட்டத்தட்ட சூடு பிடிச்சி உச்சகட்டத்துக்கு வந்திருக்கு. ஓரளவுக்கு யூகிக்க முடியுது எப்படி இந்த தேர்தலோட ரிசல்ட் அப்படிங்கிறது போகும் அப்படின்னு. இப்ப 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட 2 முனை போட்டி அப்படிங்கிறது தான் நடக்குது. இதுல பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா அதிமுக திமுகவுக்கான போட்டி, சில இடங்கள்ல திமுக தமிழக வெற்றி கழகத்திற்கான போட்டி, சில இடத்துல அதிமுக தாவேகாவிற்கான போட்டி அப்படிங்கிறதா. அப்படி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இது 2 முனை போட்டி அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. இருந்தாலும் இதை நாம 4 முனை போட்டி அப்படிங்கிற தியரியின் அடிப்படையில பார்த்தோம்னா யாருக்கு இது சாதகமா இருக்க போது, எந்த கூட்டணி எவ்வளவு தொகுதிகள்ல ஜெயிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பேச போறோம். அதாவது இது கருத்து கணிப்பு அப்படின்லாம் கிடையாது. ஏன்னா நான் போய் இத்தனை தொகுதியில கருத்து கணிப்பு எடுத்தேன், ஒரு தொகுதிக்கு இத்தனை சாம்பிள் எடுத்தேன், 500 பேர்த்திட்ட கேட்டேன், 300 பேர்த்துக்கிட்ட கேட்டேன்லாம் வடை சுடுறதுக்கு நான் தயார் கிடையாது. நான் அப்படி எங்கேயும் போகவும் இல்லை. கிட்டத்தட்ட இது ஒரு தியரி தான், பொலிட்டிக்கல் தியரி அப்படின்னே வச்சுக்கோ. அதனால கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நிச்சயமா இதுல இல்லை, அதை நான் கேரண்டியா சொல்லிக்கிறேன். அதே நேரத்துல நிறைய கருத்து கணிப்புகள் திமுகவினரால காசு கொடுத்து பரப்பப்படுது. சில கருத்து கணிப்புகள் திமுகவுக்கு எதிராக வந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் டிவி சேனல்களை மிரட்டி அதை வெளியிடக்கூடாது, அப்படி இல்லைன்னா இந்த நம்பர்ஸை திருத்தி வெளியிடுங்க, திமுக தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி மிரட்டப்படக்கூடிய வேலைகள் அப்படிங்கிறதும் நடக்குது. பொதுவாகவே கருத்து கணிப்பு அப்படிங்கிறது ஆளாளுக்கு எடுக்கிறாங்க, அங்க எடுத்தேன் இங்க எடுத்தேங்கிறானுங்க. நான் உண்மையிலேயே ஒரு சேனல்காரனை கூட என் வாழ்க்கையிலேயே பார்த்தது கிடையாது. இத்தனைக்கும் நானும் டவுனுக்குள்ளேயே தான் இருக்கேன், எல்லா இடத்துலயும் சுத்திக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சேனல் கூட கருத்து கணிப்பு எடுக்க நம்ம கிட்ட எல்லாம் கருத்து கேட்ட மாதிரியோ இல்ல யாருக்கிட்டையாவது கேட்ட மாதிரியோ கூட நான் கண்ணால பார்க்கல. அதனால அந்த கருத்து கணிப்பை தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம அரசியல் தியரியை பேசுவோம். இப்ப முதலாவதா எடுத்துக்கிட்டோம்னா திமுகவோட பலம் பலவீனம். திமுகவோட மிகப்பெரிய பலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிற 25 கூட்டணி கட்சி. எவன் வந்தாலும் வா கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு வா கூட்டணிக்கு, அறிவாலயத்துக்கு தண்ணி கேன் போட வந்தியா வாடா, நீ ஒரு சீட்டை வாங்கிட்டு போடா, ஆதரவு தெரிவிடா, தண்ணி கேன் முன்னேற்ற சங்கம்னு ஏதாவது ஒண்ணு வச்சுக்கடா பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி வரவன் வரவெல்லாம் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாச்சு. இருந்தாலும் நம்ம சப்பானிக்கு 2 கொடுத்துருக்கலாம், பாவம் அதை மறுபடியும் இப்படி கதற விட்டுட்டாங்க. சரி போயிட்டு போகுது, அது 2-3 படம் கொடுத்தாங்கன்னா அது போட்டு நடக்கும். இந்த விக்ரம்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த படத்துல அது கத்திக்கிட்டு விக்ரம் விக்ரம் கட்சியை கொண்டு அறிவாலயத்துல விக்ரம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருச்சு. ஆனாலும் கூட அந்த கூட்டணி கட்சிகளோட வாக்கு அப்படிங்கிறது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம். 2வது பெரிய பலம் அப்படின்னா பணம். உச்சபட்சமா பணத்தை இறக்கிறதுக்கு தயார் நிலையில இருக்காங்க. 3வது பெரிய பலம் அப்படின்னா மீடியாக்களோட வெளிச்சம். அதாவது ஒண்ணுமே இல்லாத, அதாவது ஒரு நட்டு போல்ட்ட கழட்ட கூட தெரியாதவங்கள பெரிய மெக்கானிக்னு காமிக்கிற மாதிரி ஸ்டாலினை காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அது ஒரு பலம் தான், அதுல நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆகச்சிறந்த கேவலமான ஒரு ஆட்சி, 5 வருடத்துல கொடுத்த ஆகச்சிறந்த கேவலமான ஒரு ஆட்சி. அது மாதிரி என்னதான் தப்பு பண்ணாலும் கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு ஜிங்ஜக் அடிக்கிற வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பலவீனம். கட்சிக்குள்ள கூட்டணிக்குள்ள இன்னும் தீராத புகைச்சல். விசிகாரன் தேமுதிகவுக்கு வேலை பார்க்க மாட்டான், தேமுதிக விசிகாவுக்கு வேலை மாட்டான், காங்கிரஸ் திமுகவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க, திமுக காங்கிரஸுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. ஆனா இதுக்கு பேரு கொள்கை கூட்டணியா. இந்த கூட்டணி அப்படிங்கிறது ஜெல்லாகவே இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பலவீனம். மறுபக்கம் வழக்கமா விழக்கூடிய அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களோட வாக்கு இந்த வாட்டி நக்கிட்டு போயிடும், அந்த நிலைமையிலதான் இருக்கு. ஏகப்பட்ட போராட்டங்கள், அதை இவங்க கையாண்ட விதம் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் மறக்கிறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய பலவீனம். ஓசியிலேயே கிடைச்சிட்டு இருந்த இஸ்லாமிய கிறிஸ்துவ வாக்கு, அவங்கள ஊற போட்டு திமுக அடிச்சாலும் சரி, ஆப்போசிட்ல பிஜேபி இருக்கு, ஐயோ பாஜக உள்ள வந்துரும் சொல்லிட்டு 4-2 போட்டு பட்டார் திட்டிட்டு அடிச்சுட்டு சரி ஏந்திரி பாய், ஏந்திரிங்க தோழரே, ஏந்திரிங்க ஏசி பிரான் பக்தரே, ஏந்திரிங்க பிஜேபி உள்ள வந்துடும் அப்படின்னா அடிச்சது திமுக இருந்தாலும் சரி வாங்கிட்டு சத்தம் போடாம ஓட்டு போடக்கூடிய அந்த பலவீனம் அப்படிங்கிறது இருந்தது. அதுதான் இவங்களுக்கு சாதகமா இருந்தது. இப்ப இன்னொரு பெரிய பலவீனம் திமுகவுக்கு என்னன்னா எஸ்ஐஆர். நாடு முழுக்க இவங்க வச்சிருந்த வாக்காளர்கள் சௌரியத்துக்கு சேர்த்து வச்சிருந்தாங்க. இது ஆக்சுவலா வெஸ்ட் பெங்காலுக்கு மம்தா பானர்ஜிக்காக போடப்பட்டதுதான் மெயினா இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மூல காரணமே. ஏன்னா பங்களாதேஷ்ல இருந்து சௌரியத்துக்கு வரானுங்க அவனுக்கு பட்டுக்கா. இந்த பள்ளிக்கூடத்துல பசங்க செவரேறி குச்சி உள்ள போயிட்டு கட்டடிச்சுட்டு வெளில போயிட்டு வருவானுங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்டரை தாண்டி இஷ்ட கருணாநிதிக்கு வந்துகிட்டு இருந்தானுங்க. அவனுங்க பூரா இங்க ஓட்டை சேர்த்துக்கிட்டானுங்க. நம்ம தமிழ்நாட்டிலே எவ்வளவு பங்களாதேஷி இருந்தாங்க, இப்ப பிடிச்சாங்கள பாத்தீங்கல்ல,
வெஸ்ட் பெங்கால் முழுக்க 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 அந்த பங்களாதேசி ஊடுருவி அவனுங்க எப்படியாவது மம்தாவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடுறாங்க. இந்த வேலையை பாக்குறத தடுத்துட்டா அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்ஐஆர். ஆனா ஸ்டாலினுக்கே தெரியாம ஒரு கூறான ஆப்பு அதுல சீவி ஸ்டாலினுக்கும் சேர்த்து சொல்லிவிட்டாங்க அப்படிங்கறதுதான் உண்மை. இங்கேயும் இஸ்லாமியர்களுடைய பல, அதாவது அட்ரஸ் இல்லாத வாக்குகள், கிறிஸ்தவர்களோட பல அட்ரஸ் இல்லாத வாக்குகள், அது மாதிரி டபுள் என்ட்ரி வாக்குகள் எல்லாமே நீக்கப்பட்டுச்சு. சும்மா இஸ்லாம் கிறிஸ்டினை மட்டும் நம்ம சொல்லக்கூடாது, இந்துக்களோட ஓட்டும் அதுல இருந்தது. இந்த மாதிரியான என்ட்ரி எல்லாத்தையுமே நீக்கிட்டதால இப்ப பிளாங்கா இருக்கு. அதோட வெளிப்பாடுதான் பாண்டிச்சேரியில அதிகபட்ச ஓட் போலிங் ஆனது. புதுசா வந்திருக்கு விஜயோட ஃபேக்டரும் ஒரு காரணம், மறுக்கறதுக்கு இல்ல. அந்த அடிப்படையில பலமை விட பலவீனம் அதிகமா இருக்கிறது திமுகவோட விஷயம். ஏடிஎம்கேவோட பலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, திமுகவோட ஆட்சி அங்க நடந்த கேவலம் அப்படிங்கிறது ஏடிஎம்கேவுக்கு ஒரு மிகப்பெரிய பலமா இருக்கு. திமுக ஆட்சி எவ்வளவு கேவலமான ஆட்சி, அந்த ஓட்டை ஏடிஎம்கேவுக்கு தான் போடணும். அதாவது திமுகவை ஜெயிக்க ஏடிஎம்கேவால தான் முடியும் அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை அப்படின்னு சொல்லலாம். ஒத்த ஆளு, சும்மா கெத்து காமிச்சு களத்துல சுத்திட்டு இருக்காரு. திமுக யாரையும் எவ்வளவு கீழ்த்தரமா போய் விமர்சிச்சாங்க, கடந்து போயிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்டத்திற்கு மேல என்னடா பேசுறீன்னு கல்தாமட்டையிலேயே போட ஆரம்பிச்சுட்டாரு. இப்ப கதறி துடிக்கிறாங்க. கூட்டணி ரொம்ப ஜெல்லா இருக்கு. அதிமுக, பாமக, பாஜக, ஐஜேகே எல்லா கட்சியுமே அற்புதமா ஒருங்கிணைஞ்சு வேலை செய்யறாங்க. எல்லாத்தை விட பெரிய பலம் என்னன்னா, அதிமுக தொண்டனுக்கு இது தன்னோட கட்சிக்கான வாழ்வாசாவா தேர்தல் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. சும்மா இறங்கி பம்பரமா ஆடுறானு. ஒவ்வொருத்தனும் தான் தான் கேண்டிடேட் அப்படிங்கிற நினைப்புல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பயங்கரமா ஜெல்லாயிட்டாங்க. ஆகாதுன்னு நினைச்ச அந்த கூட்டணி, தினகரன் அவர்களோட கூட்டணியும் ஜெல்லாயி வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு பெரிய பலம். அதே மாதிரி கடந்த தேர்தல்ல டெல்டா, வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் இது எல்லாம் பெரிய சறுக்கலை கொடுத்துச்சு. இப்ப அது எல்லாத்தையுமே தூக்கி நிப்பாட்டி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, சென்னை, திருச்சி, கரூர் இந்த 4 மாவட்டத்திலையும் அதிமுக 0 அப்படின்னு போன மாசம் வரைக்கும் நான்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். பட் இப்ப அப்படியே டோட்டலா களம் சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப சென்னையில பாத்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு 4 தொகுதியை இப்பயே சொல்லிடலாம். திருவிக நகர், டி நகர், வேளச்சேரி, இந்த மாதிரி தொகுதிகளை ஒரு 0ல இருந்து ஒரு 3-4 ஜெயிக்கிறதுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதியாயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியும். அதே மாதிரி திருச்சி, இங்கெல்லாம் 0 அப்படின்னு நாம நினைச்சோம். இன்னைக்கெல்லாம் திருச்சியில லால்குடி கண்டிப்பா லீமா ரோஸ் ஜெயிக்கிறாங்க, ராஜலட்சுமி துறையூர் ஜெயிக்கிறாங்க, மனோகரன் ஸ்ரீரங்கம், இந்த 3 தொகுதியும் வெற்றி அப்படிங்கிறது இப்பயே உறுதி செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு 0ல இருந்த இடத்துல கூட ஏறிக்கிட்டு இருக்கு. டெல்டாவில் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க விவசாயி எடப்பாடி அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்ட் உருவாயிடுச்சு. இதுல கிராமப்புறங்கள்ல பிஜேபி ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறது, பிஜேபியோட வாக்கு உண்டாயிருக்குங்கிறது ஒரு பெரிய அதிசயமா இருக்கு. எங்க போய் சாதாரண விவசாயி கேட்டா நான் மோடிக்கு ஓட்டு போடுவேன்னு சில பேர் சொல்றாங்க. ஏன்னா இது இவங்க மோடிக்கு ஓட்டு போடுவேன்னா எனக்கு மோடி பணம் ஏறுது, மோடி தான் நல்லது செய்யறாரு அப்படின்னு சில பேர் சொல்றதையும் அந்த இடத்துல நம்ம கேட்க முடிஞ்சுது. இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு பலம். பலவீனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் கட்சியை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க. ஓ பன்னீர்செல்வமா இருக்கட்டும், வைத்திலிங்கம்மா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், இது மாதிரி கொஞ்சம் சீனியர்கள் பிரிஞ்சு போனாங்க. ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா நிர்வாகிகள் தான் 10 பேர் அவங்க கூட போனாங்களே ஒழிய பெரிய தொண்டர்கள் படை யாருமே போல. அந்த இடத்துல அதிமுக தொண்டை அப்படியே நின்னுட்டான் அப்படிங்கிறது ஒரு பலவீனத்திலையும் ஒரு பலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா தமிழக வெற்றி கழகம். தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே பலம் விஜய், ஒரே பலவீனம் அனுபவம் இல்லாத வேட்பாளர்கள், தேர்தல் அனுபவம் இல்லாத கட்சிக்காரர்கள். யாராவது ஓட்டு கேட்டோம் அப்படின்னாக்க அவங்க நமக்கு தான் போடுறாங்க, சரி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு பெரிய பலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைஞர் பட்டாளம். அதிமுக திமுகவுல இல்லாத இளைஞர் பட்டாளம் விஜய் அவர்களோட கட்சியில இருக்கு. பட் அது மட்டும் தான் இருக்கு. ஆண்களோ பெண்களோ இளைஞர் பட்டாளம் பூந்து அடிச்சு நொறுக்குறாங்க. ஆனா வேட்பாளர்கள் பலர் செலவு பண்ணக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லாத ஏழைப்பாளைகள் 100க்கு 80% வேட்பாளர்கள் செலவு பண்ண முடியாம களத்துல தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் வேலை எப்படி செய்யணும்னு தெரியல. கட்சிக்காரன் அவன் பாட்டுக்கு அவங்க வண்டியை எடுத்துக்கிட்டு பெட்ரோலை போட்டுக்கிட்டு 4 நாளைக்கு போறான், 5வது நாள் அவன் பொழப்ப பார்க்க போய் ஆகணும். ஏன்னா யாருக்கிட்டையும் பெரிய செல்வந்தர்கள் அப்படிலாம் கிடையாது. அதனால இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போற ஆட்கள் 4 நாள் கழிச்சு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பல தொகுதிகளில் செலவு பண்ண மலைச்சிக்கிட்டு எப்படி நாம தோத்துருவோம், எதுக்கு வெட்டி செலவு பண்ணிக்கிட்டு அப்படின்னு வேட்பாளர்கள் ஒரு இல்லை அப்படிங்கிற மனப்பான்மைக்கே வந்துட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. கிட்டத்தட்ட ஒரு 40 தொகுதி வேட்பாளர்கள் எது வந்தாலும் பாத்துக்கலான்னு இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
அந்த 40 நோக்கி தான் வெற்றி அப்படிங்கறதும் கூட அவங்க பயணமாகுது. மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து 2 முனை போட்டி அப்படின்னு தான். இப்ப சென்னையில எடுத்துக்கிட்டீங்கன்னா பல தொகுதிகள்ல திமுகவா டிவிகேவான் இருக்கு. சென்னை முழுக்க இறங்கி டிவிகே அடிக்கிறாங்க. திமுகவை கெத்து காட்டி உட விடுறாங்க. சென்னையில மறுக்கிறதுக்கே இல்லை. ஆனா சென்னையை தாண்டி பல இடங்கள்ல டிவிக்கே போட்டி களத்திலேயே இல்லை அப்படிங்கிறது தான் மறுக்க முடியாத உண்மை. இன்னொரு கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சீமானவர்களோட கட்சி. இது என்னத்த சொல்றது, ஒரு நல்ல சித்தாந்தம் இருக்கு, நல்ல திறமையான பேச்சாளர் சீமான் இருக்காரு. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. ஏதோ நாங்களும் கடமைக்கு போட்டிடுறோம், எங்களுக்கு தொகுதிக்கு 10,000 ஓட்டு இருக்கு, தொகுதிக்கு 5,000 ஓட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான வேலை தான் நாம் தமிழர் அப்படிங்கறத காட்டிக்கிட்டு இருக்கு. பட் அந்த சித்தாந்தம் இருக்க வேற லெவல், அதை மறுக்கிறதுக்கே கிடையாது. பட் அதை ஏத்துக்க வச்சுக்கிறது இவங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஒரு 10 தொகுதியை தேர்ந்தெடுத்து அந்த 10 தொகுதியில தீவிரமா களமாடி இருக்கலாம். எங்க தொகுதி வேட்பாளர் பேரு எனக்கே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் நாம் தமிழருடைய அரசியல் இந்த தேர்தல் பணி அப்படிங்கிறது இருக்கு. அதனால முழுக்க 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 இது 90% பலவீனம் தான். 10% வேணா ஒரு தமிழ் தேசிய சித்தாந்தம், சீமானவர்களோட பேச்சு, இது எல்லாத்தையும் இருக்கக்கூடிய 10% பாசிட்டிவ். சரி, இப்ப ரிசல்ட் இது என்னவா போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்னை டிவிகே வெர்சஸ் டிஎம்கே, இதுல ஒரு 3 தொகுதி 4 தொகுதி வரைக்கும் அதிமுக எடுக்கிற சாத்தியம் இருக்கு. டி நகர் கடும் போட்டி சத்யா கொடுத்துட்டு இருக்கார். வெற்றியில இப்போ இந்த நொடி வரைக்கும் முன்னிலையில அவர் தான் இருக்கார். 2ஆம் இடத்துல திமுக வேட்பாளர் இருக்கார். இந்த 3ஆம் இடத்துல தான் டிவிகேவோட புஷி ஆனந்த் இருக்கார், பொது செயலாளர். அது ரிசல்ட்டும் அப்படிதான் முடியும், நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஏன்னா இதுல சில டிவிகேவினர் வந்து கோச்சிப்பாங்க. அதனாலதான் இங்க ஜென்சி தலைமுறை அப்படிங்கிறது. ஏன்னா ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகவோ திமுகவோ எலெக்ஷன் தேர்தல் அறிக்கையை கொடுக்கும்போது நாங்க 2000 தரோம், நாங்க 3000 தரோம் அப்படின்னு சொன்னப்பலாம், யாயா இப்படி இலவசத்தை கொடுத்து நாட்டை கெடுக்கிறேன்னு கேட்டது டிவிகேவினர். விஜய் அவர்களும் அதையே சொன்னது பிறகு அப்படியே அந்த இலவசங்களுக்கான எதிர்ப்பை அப்படியே அடங்கிட்டாங்க. அப்ப எப்படி சொல்றது, அடுத்தவனுக்கு வந்தா ரத்தம், தனக்கு வந்தா தக்காளி சட்னி, அந்த கதை. அதனால நம்ம சொல்றதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க அப்புறம் திட்டலாம், உங்களோட கருத்துக்கள் சொல்லலாம், தப்பு இல்ல. டி நகர் தொகுதியில டிவிகே 3ஆம் இடம் தான் போகுது, அதிமுக லீடிங்ல இருக்கு. அது மாதிரி வேளச்சேரி அசோக், அங்க காங்கிரஸ் சார்பா ஒரு வலுவான வேட்பாளரோ இல்ல திமுக சார்பா ஒரு வலுவான வேட்பாளரோ போட்டிருந்தா கூட ஒரு சாத்தியம் அப்படிங்கிறது இருந்தது. அசோக் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. பொற்கொடி கிட்டத்தட்ட எல்லா கட்சிக்காரர்களும் சேர்ந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு இருக்காங்க அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மாவோட வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதும் பிரகாசமா இருக்கு. ராயபுரத்துல ஜெயக்குமார் அவர்களுக்கான வெற்றி வாய்ப்புங்கிறதும் பிரகாசமா இருக்கு. ஆனா ராயபுரத்துல மும்முனை போட்டி தான். அது மாதிரி மற்ற இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா திமுக விசஸ் டிவிகே அப்படின்னு போகுது. இப்ப வில்லிவாக்கத்தை எடுத்துக்கலாம், பெரம்பூர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து அதிமுக 3ஆம் இடத்துக்கு போற ஒரு இது. அது மாதிரி திருவள்ளூர், காஞ்சிபுரம், இங்க எல்லாமே செங்கல்பட்டு, சென்னையை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 4 மாவட்டங்கள்ல கடும் போட்டியை டிவிகே கொடுக்குது. பல இடங்கள்ல 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கூட இருக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனால் மற்ற கிராமப்புறங்கள் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா திமுகவா அதிமுகவா அப்படிங்கிற போட்டியில கொங்கு மண்டலத்தை முழுக்க 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 கிளீன் ஸ்வீப் வழக்கம் போல அதிமுக அடிக்குது. இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. ரிசல்ட்ல உங்களுக்கு தெரியும். அது மாதிரி சேலம் மாவட்டமும் கொங்கு மண்டலம்னே கூட வச்சுக்கலாம். அதே கான்செப்ட் தான் சேலத்திலயும். திருச்சியில 0 இருந்த அதிமுக மேலேறி வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி கடந்த முறை டெல்டாவும் வட மாவட்டமும் பெரிய அளவுல பாதிப்பு அப்படிங்கிறது இருந்தது. இப்ப டெல்டாவில ரொம்ப கிளீனா வேலை நடக்குது. அதுலயும் அதிமுக திமுக சரிநிகர் போட்டி அப்படிங்கிறது தான் இருக்கு. வட மாவட்டங்கள்ல பாட்டாளி மக்கள் கட்சியோட பெல்ட் இருக்கிற இடங்கள்ல கிளீன் ஸ்வீப் கண்டிப்பா இந்த மாட்டி அதிமுக கூட்டணி அடிக்குது. இப்ப என்னோட தியரியின் அடிப்படையில நான் சொல்றேன், அதிமுக அதாவது பிஜேபி அதிமுக தலைமையிலான பிஜேபி கூட்டணி அப்படிங்கிறது 150 தொகுதிகள் வரை பந்தயம் அடிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. 150 தொகுதிகளை அதிமுக பந்தயம் அடிக்கிற சாத்தியம் இருக்கு. 60 தொகுதிகள்ல திமுக கூட்டணி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. 210 போயிடுச்சு. 10 தொகுதிகள் அதிகபட்சமா திமுக டிவிகே வெல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 10 தொகுதிகள். எந்த தொகுதிகள்னு கூட என்னால சொல்லிட முடியும். இன்னும் க்ளோஸ் கால் வரப்ப தொகுதிகளோட கூட சொல்லிடுறேன். 10 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகம் வெல்லக்கூடிய வாய்ப்பு. முதல் தேர்தலில் தனிச்சு 10 தொகுதிங்கிறதே பெருசுதான். நான் குறைச்சி மதிப்பிடறேன்லாம் யாரும் நினைக்க வேண்டியதில்லை. மீதி இருக்கக்கூடிய தொகுதிகள் எல்லாமே இழுபறி, யார் ஜெயிப்பா அப்படின்னே சொல்ல முடியாத தொகுதிகளா தான் இருக்கு. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் 4 முனை போட்டி அப்படிங்கிறது நடக்குது, காரைக்குடி தொகுதி. அங்க காங்கிரஸ் வேட்பாளர், அதே மாதிரி மாங்குடி காங்கிரஸ் வேட்பாளர் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பா, மருத்துவர் பிரபு தமிழக வெற்றி கழகம் சார்பா,
தேர்போகி பாண்டி அதிமுக சார்பா குக்கர் சின்னத்துல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இது எல்லாமே ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதால இது 4 முனை போட்டி. இந்த தேர்தல்ல 2 கட்சிகள் சுத்தமா அழிஞ்சிரும். எழுதி வச்சீங்க. ஒண்ணு தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம், இன்னொன்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 10 தொகுதி வாங்கின தேமுதிக 10க்கு 10 அவுட் ஆகும். 8 வாங்கின விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிச்சயமா 6 தொகுதிகள் தோத்துரும். 8ம் தோற்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது கடைசி நேர நிலவரத்துல தான் சொல்ல முடியும். 6 தொகுதிகள்ல விசிக அவுட், 10க்கு 10ம் தேமுதிக அவுட். இந்த 2 கட்சிகளோட முடிவுரை இந்த தேர்தலோட எழுதப்பட போகுது அப்படிங்கிறது தான் கள நிலவரம். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க, கேட்டுக்கிட்டு தொடர்ந்து பேசுவோம்.